ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்தியத்தின் தகப்பனே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிறவரே, எங்களை கண்டித்து உணர்த்த வழி நடத்துகிற சத்தியத்தின் ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனே, நீரே ஆண்டவரே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து உம்மை அழைக்கிறோம். தந்தையாகிய ஆவியானவரே தகப்பனே வருவீராக. இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துரைத்து எங்களுக்கு போதித்து வழி நடத்துவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் நீரே. அந்த சத்தத்திலிருந்து பிறக்கிற தேவ வார்த்தையும் நீரே. எங்களோடு கூட பேசும், வழி நடத்தும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கொடாதவைகள் ஒன்று கூட என்னிலே காணக்கூடாதபடி, ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வசனமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய பேரன்பும் வல்லமையும் பலனும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று இந்த பகுதியை தான் பார்த்துக்கிட்டே வரும். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்பதற்கு சொல்றார். நான் விடுதலை பண்ணுவேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குடியிலே, ஒன்றுமே இல்லாத அடைபட்டிருக்கிற இந்த நிலையிலிருந்து உன்னை என் இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்க. கர்த்தருடைய அடைக்கலத்துக்கு திரும்புங்க. ஒருவேளை வெளியே எங்கேயாவது இருந்தீங்கன்னா உள்ளான மனதுக்குள்ளே அரணுக்குள்ளே திரும்புங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தர் இந்த வசனத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போம், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லை. மனுஷன் பேசி கடந்து போவதைப் போல கர்த்தர் மனுஷனிடத்திலே தம்முடைய வார்த்தையை பேசி கடந்து போகிறவர் அல்ல. மனுஷன் நம்மிடத்தில் பேசி அந்த நேரம் நம்மை சந்தோஷப்படுத்தி, நம்மை கனப்படுத்தி, நம்ம இடத்துல மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதை போல, நம்மிடத்தில் சந்தோஷமாக இருப்பதை போல காண்பித்து கடந்து போகும்போதே நம்மை மறந்துவிட்டு செல்லுகிற மனுஷனைப் போல தேவன் இருப்பது இல்லை. அப்படி இருப்பது இல்லை. சகரியா 8ஆம் அதிகாரம் 11
சகரியா 8ஆம் அதிகாரம் 14-15. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள், நன்மை செய்ய திரும்ப நினைத்தேன் என்று. இப்போ தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்பதை வேதத்தில் நமக்கு நிறைய இடத்துல கர்த்தர் நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 1-5 வரை. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். அவருடைய மிகுந்த கிருபையின் தயவின் நிமித்தம் தண்ணீர் இல்லாத குடியில் இருக்கிறவர்களை விடுவிப்பேன், அவருடைய இரத்தத்தினால விடுவிப்பேன் என்று சகரியாவில் சொன்னார். ஆனால் அவருடைய அரணுக்குள்ளே இருக்கிறவங்களை தான் விடுவிப்பார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறவர்களை தான் விடுவிப்பார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே ஓடி வந்து அவருடைய மார்பகத்துக்குள்ளே, அவருடைய மறைவுக்குள்ளே, அவருடைய செட்டைகளுக்குள்ளே வந்து தஞ்சம் அடைந்தவர்களைத்தான் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அவருடைய அரணை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு அது செய்ய மாட்டார். அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு தான் அதை செய்வார். நம்புறேன்னு வாயில் சொல்லிட்டு உள்ளே நம்பாதவங்களுக்கு செய்ய மாட்டார். அவர் பார்க்குற வண்ணம், நம்ம இல்லை, அவர் பார்க்குற வண்ணம். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். உண்மை இல்லாத மனிதனுக்கு உண்மை உள்ள தேவன் வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? உண்மை உள்ள தேவன் உண்மை இல்லாத மனுஷனுக்கு வாக்கு கொடுக்கிறார். உண்மை உள்ள மனுஷனாக நடந்து கொள்ளணும், நன்றியுள்ள மனுஷனாக நடந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, உத்தமர்களாக, நீதி செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் என்று விரும்புகிறார். அவர் வார்த்தையும் அவர் வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கும்போது நாம் அவருக்கு முன்பாக தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். பிறகு அவருடைய வார்த்தை நம்மை சுத்தமாக்கி, நம்மை புடமிட்டு, நம்மை வாழ்க்கையில் நமக்குள் இருக்கிற எல்லா களிம்புகளை ஈயத்தெல்லாம் நீக்கி எடுத்து சுத்தமாக்கி, சுத்தத்துக்கு மேல் சுத்தமாக்கி, அவருடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அவருடைய மன்னிப்பும் நம்மை அவருடைய அக்கினியும் நம்மை சுத்தமாக்கி, அவருக்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை வாக்குகள் நம் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு, அவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. எவ்வளவுதான் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினாலும் அவருடைய உன்னத பரிசுத்தத்துக்கு நாம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நாம் இங்கே வருவதற்கு முன்னாடி அவர் வந்துடுறாரு, நாம் தான் வரமாட்டோம். அவர் வந்துடுறார். நம்ம அதுக்கு எதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே கிடப்போம். நம்ம வாரம் நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம். அவர் வந்துடுறாரு. அவர் கொஞ்சம் வழியில் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, நைட்டு கொஞ்சம் நிறைய பேர் என்னை பார்க்க வந்துட்டாங்க, நைட்டு கொஞ்சம் லேட்டாகிருச்சு, நைட்டு எனக்கு கொஞ்சம் தூங்க லேட்டாகிடுச்சு, நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன், எல்லா தேசங்களுக்கும் சுற்றி வர்றதுக்குள்ளே லேட்டாகிருச்சு அப்படின்னு அவர் சொல்ல போகிறது கிடையாது. அவர் தூங்குகிறவரும் இல்லை, உறங்குகிறவரும் அல்ல. அவர் ஒரு செகண்டு கண் அசந்தார்னா
நம்ம ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடுவோம். அவர் கண் அசந்தால் நாம் ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடுவோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. சங்கீதம் 99ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 63. கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய துதியும் பிரஸ்தாபமும் பண்ணுவேன். கர்த்தர் எல்லா இடங்களிலும் அவர் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் 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 தான் சொல்கிறார். நிறைவேற்றுவேன் 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 என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன்.
அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். இது சவுலாய் இருந்து கர்த்தராலே பவுலாய் மாறின அவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. இது ஒரு இடத்துல இருந்து சொல்கிறார், காரியத்தை சொல்கிறார். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாய் இருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் ஒரு யூதன், சிசிலியா நாட்டிலுள்ள தர்ச்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே மிக பிரசித்தி பெற்ற, அன்ற காலத்தில் மிக பிரசித்தி பெற்ற கமாலியனுடைய பாதத்திலே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை, அதாவது தேவ பிள்ளைகளை, புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் அவர்களை துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கில் இருக்கிறவர்களையும் தண்டிக்கும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்துக்கு போனேன். அப்படிங்கிற அந்த இடத்துல அவர் வாழ்வில் நடந்த சம்பவத்தை இந்த இடத்துல சொல்கிறாரு. இதுக்கு பிறகும் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். மூணாம் வசனத்தில் இருந்து, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த சவுல் என்பவர் எத்தனாவது வயதில் இவரெல்லாம் வேதத்தை படித்து முடித்து அவர் ஒரு பொறுப்பில் வந்து ஏசாமியை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு விரோதமாக எழும்புறார். பிதாவாகிய யெகோவா தேவனை மட்டும்தான் இவர் வணங்குறாரு. ஏசப்பாவை குமாரனாய பிதாவுடைய குமாரன் என்றும் ஒரே குமாரன் என்றும் அவரையல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை ரட்சிப்பில்லை என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாததுனால நான் ஒரே தேவன் பேரில் தானே வைராக்கியமாக இருக்கிறேன் என்கிற போர்வையில்
அவர் இருந்து கொண்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி அவரை குறித்து சாட்சி சொல்லுகிற பிரசங்கிக்கிற ஒவ்வொருவர் பேரிலும் அவர் குற்றம் பிடித்து அவர்களை தண்டிக்கிறவர்களாகவும் அவர்களை வதைக்கிறவர்களாகவும் கொள்ளுகிறவர்களுக்கு துணையாக இருக்கிறவனாகவும் இருந்து அத்தனை அட்டகாசங்களை இவர் செய்கிறார். இந்த சவுல் என்பவர் எத்தனாவது வயதிலிருந்து இதை ஆரம்பித்தார், இந்த காரியத்தை எத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார்னு அங்கே சொல்லப்படலை, எனக்கும் தெரியாது. ஆனால் பல வருஷங்களாக துன்பப்படுத்தியிருக்கிறார், அநேகரை வேதனைப்படுத்தியிருக்கிறார், அநேகரை கண்ணீர் ஒடிக்க வச்சிருக்கிறார். இவரை குறித்து, இந்த சவுலை குறித்து தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் தேவனுடைய அப்போஸ்தலர்களும் சீஷர்கள் அநேகர், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஆயிரமாய் பெருக ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் அவர் மரிப்பதற்கு, கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு இந்த சவுலும் அதற்கு ஒரு முக்கிய காரணமாய் இருந்தவர். அவன் மரணத்தை கர்த்தருக்குள்ளே அந்த மரணத்தை தழுவிக்கொள்ளும் போது அங்கே அருகிலே இருந்தவர். இவைகளை எல்லாம் பார்த்த ஜனங்க, கண்ட ஜனங்க, இவரால் துன்புறுத்தப்பட்ட ஜனங்க, இவரை குறித்து பயந்திருக்கிற ஜனங்க தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருப்பாங்களா, முறையிட்டு இருக்க மாட்டாங்களா? எவ்வளோ வருஷங்களாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று இவனை கொன்று போடுங்க ஆண்டவரே, ஒன்று இவனை திருத்துங்க, இவனை ரட்சிங்க, இப்படி பல விதத்தில் பலரும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று சவுலை கொன்று போடுங்கன்னு, ஒன்று கொன்று போடுங்க, இல்லை நீங்கள் அவனை சந்திங்க, நீங்கள் அவனை ரட்சிங்க என்று பல விதத்திலையும் அநேகர் கண்ணீரோடு கூட உபவாசத்தோடு கூட இந்த சவுலுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த சவுல் தேவனுடைய நன்மைக்கும் கிருபைக்கும் பாத்திரவானாக இருக்கிறார் என்னும், இவர் கர்த்தருடைய கர்த்தருக்காக ஒரு சிறந்த பாத்திரமாக இந்த பூமியில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டியவராக இருக்கிறார் என்பதும் கர்த்தரை தவிர யாருக்குமே தெரியாது. இந்த மனுஷனையா கர்த்தர் எடுத்து உலகத்தையே கலக்குகிற ஒரு மனுஷனாக, கர்த்தருடைய வார்த்தையினாலே உலகத்தை கலக்கிற மனுஷனாக, ஏராளமான பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிக்கிற மகனாக, ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துகிற மகனாக, ஏராளமான திருச்சபைகள் உண்டாவதற்கு காரணமாய் அஸ்திவாரமாய் இருப்பதற்கு, புறஜாதிகளுக்கு இவரை வல்லமையாய் பயன்படுத்துகிற ஒரு சிறந்த பாத்திரமாக கர்த்தர் இவரை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர்களுக்கும் தெரியாது, சீஷர்களுக்கும் தெரியாது, இவருக்காக ஜெபம் பண்ணுகிற யாவருக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவனுடைய இதுக்கு அளவே இல்லையே, இந்த சவுளுடைய இதுக்கு அளவே இல்லையே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை இவ்வளவு துன்புறுத்துறானே, இவ்வளோ வேதனைப்படுத்துகிறானே, இவ்வளோ இதுவாக இருக்க ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகள் எத்தனையோ, நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இந்த சவுலுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நாள் வந்தது, கர்த்தர் குறித்த நாள் வந்தது. அதுதான் கர்த்தர் கொடுக்குற நாள்ன்றது. கர்த்தர் கொடுக்குற நாளில் கர்த்தர் பக்கத்தில் யாராவது போய், இன்னைக்கு நீங்கள் குறிச்சிருக்கிற நாள் இதானே, நீங்கள் மறந்துட்டீங்களா அண்ணா, அவரை போய் யாரை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் குறித்திருக்கிற நாள் அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர் குறிச்சிருக்கிற நாள் அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்புறம் எங்கே போய் ஞாபகப்படுத்துறது? நமக்கு தான் அவர் ஞாபகப்படுத்தணும். நாம தான் அவர் தான் நம்மளை ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த நாள் வருது. அந்த நாள் வர்ற நாள் அன்னைக்கும் அவருடைய சீஷர்களுக்கோ அப்போஸ்தலர்களுக்கோ அந்த சவுலுக்காக ஜெபம் பண்ணவங்களுக்கோ தெரியாது.
அந்த நாளும் அந்த நேரமும் வருது, தாமதிக்காமல் வருது. அவன் பிரயாணமாய் அவன் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவ்வளோ பிரயாணம் போயிருக்கிறான். அப்பெல்லாம் வரல கர்த்தர். கர்த்தருடைய வேலைன்னு வருகிற போது அவனுக்கு ஒரு பிரயாணம் வருது. அந்த பிரயாணத்தில் கர்த்தரும் பிரயாணமாக வர்றார். அவன் அநேகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரயாணமாக வந்ததில் கர்த்தர் பிரயாணமாக வரல. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர் குறித்த நாள் வந்தது. அவன் பிரயாணமாய் வருகிற, குதிரையில் பிரயாணமாய் வருகிற இதில் கர்த்தர் ஒளியாய் வரார். கர்த்தர் வெளிச்சமாக வரார். சவுளை அழிக்கிறதுக்கு இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய. சவுளை பவுலா மாத்திர நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருப்பதற்காக, அவருடைய சுத்தத்தை அவன் வாழ்விலே துவக்குவதற்காக தேவன் வைத்திருக்கிற அவனை குறித்த ஒரு திட்டம். சவுளை பவுலாக மாற்றி தேவன் தனது அனந்த ஞானத்தில் வைத்திருக்கிற அவரை குறித்து அவர் ஒரு தனியாக ஒரு புஸ்தகம் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பயணத்தினுடைய தொடக்கமும் முடிவினுடைய புஸ்தகம் தேவனுடைய கரத்தில் ஒவ்வொருவரை குறித்து தனித்தனியாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. அதில் எழுதியிருக்கிறபடியே தான் இங்கே எல்லாமே நடக்கும். அதில் எழுதியிருக்கிறபடியே தான் எல்லாமே நடக்கும். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிற. சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக, தாவீதின் மூலமாக இருக்கிற ஆவியானவராலே எழுதப்பட்ட ஒரு வேத வார்த்தை இது. ஏசப்பாவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்ட, ஏசாமி வரத்துக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு, அவர் பிறக்கிறதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வார்த்தை. நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து ஏசப்பா இங்கே பூமிக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்துக்கு வரத குறித்தும் அங்கே ஒரு புஸ்தகம் இருக்கான். இந்த பூமியிலே நாம் கர்த்தராலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய பயணம், இந்த உலகத்தில் வந்திருக்கிற அந்த யாத்திரை பண்ண வந்திருக்கோம். இந்த யாத்திரை முடிந்த உடனே போயிடணும். இங்கே நிரந்தரம் கிடையாது. இங்கே எதுவுமே நமக்கு நிரந்தரமே கிடையாது. நாம் சவதரிக்கிறதும் நமக்கு நிரந்தரமே, இதெல்லாம் தெரிஞ்சோம். ஆனால் அதுதான் தெய்வம்னு வச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் நம்ம வாழ்க்கை, அதுதான் நம்ம அஸ்திபாரம்னு வச்சுக்கிட்டு கிடப்போம். ஆனால் சொல்லப்படுது, ஒவ்வொருவரை குறித்தும் நம் வாழ்வின் தொடக்கமும் அவரால் தான், நம் வாழ்வின் முடிவும் பிறகு முடிவில்லாத கிருபைகளும் பெற்றுக்கொள்வதும் அவர் கையில் தான் இருக்குது, கர்த்தர் கையில் தான் இருக்குது. அவர் கையில் தான், பரலோக ராஜ்யத்தில் தான் அந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அவரை குறித்திருக்கு. அதில் எழுதியிருக்கிறபடியே இங்கே நடக்குது. எழுதியிருக்கிறபடி ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். அந்த நாளிலே அவனை சந்திக்க வந்தார். அவன் சந்திக்கும் பொழுது தேவன் அவனை சந்திக்க போகிறார். இத்தனை நிமிஷத்துக்குள்ள, நொடிக்குள்ள அவனை சந்திக்க போகிறார். பிறகு அவன் கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் மாறப்போகிறான் என்பதும் அவனை சுற்றிலும் அவனோடு வந்தவர்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஆனால் அது வந்து சம்பவிக்குது. கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய ஒளி அவன் மேலே வருது. அது என்ன நேரம் என்று சொன்னால்,
இங்கே போடப்பட்டிருக்கிறது. இதில் 9ஆம் அதிகாரத்தில் அவன் பிரயாணம் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று இருக்கு. ஆனால் 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 22 போடப்பட்டிருக்கு. 6ஆம் வசனத்தில் அவன் அப்படி பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபமான போது மத்தியான வேளையில், மத்தியானத்தில் ஒரு வெளிச்சம் எங்கேயாவது ஒளி வெளிச்சங்கள் ஏதாவது பட்டால், ஒரு லைட்டுடைய வெளிச்சங்கள் ஏதாவது பட்டால் நமக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா மத்தியானம் வெயில். சாயங்காலம் ஆன பிறகு லைட்டை போட்டால் எல்லாம் வெளிச்சன்னு இருக்கும். சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கிற இடத்துல ஒரு லைட்டை போட்டால் ஒன்றும் தெரியாது, தெரியவே தெரியாது. இங்கே வேதத்தில் போடப்பட்டிருக்க 6ஆம் வசனத்தில், அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி. மத்தியான நேரத்தில், எந்த நேரம்? மத்தியான நேரத்தில் அந்த சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் ஒரு பெரிய வெளிச்சம் அவனை சந்திக்குது. சூரிய வெளிச்சத்தை மேற்கொண்டு ஒரு பெரிய வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை தந்த சூரிய வெளிச்சத்தை தந்த தேவனுடைய வெளிச்சம் ஒளி அதை காட்டிலும் பிரகாசமாய் அவனை சந்திக்குது. சவுலை சந்திக்குது. இன்னும் பவுலா மாறல. அவர் சந்தித்த பிறகுதான் அவர், அதுக்கப்புறம் தான் பவுலா மாறுறாரு. சந்திக்கும் போது அவர் சவுல் தான். அவர் சந்திக்குது. சவுலை தேவனுடைய ஒளி சந்திக்குது சொல்லிட்டு வாசிங்க. இப்போ எல்லாம் இதில் வாசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ அவர் கேட்குறாரு, ஆண்டவரே. அப்போ சொல்கிறார் ஆண்டவர். அதற்கு அவன், அது 4ஆம் வசனம், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுல், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், நடக்கைகள், செயல்கள் சகலமும் கட்டவிழ்க்கிற அத்தனையும் தேவனுக்கு விரோதமானது. தேவனை துன்பப்படுத்துவது. யாரை துன்பப்படுத்துவது? அவர் அங்கே சொல்லும்போது, அங்கே வார்த்தையை சொல்லும்போதே சொல்றது என்ன வார்த்தையை முதல்ல சொல்றாரு? அவன் தரையிலே விழுந்தான். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறாயின்னு கேட்கிறார். அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. நீ ஏன் என் பிள்ளைகளை துன்பப்படுத்துறாயின்னு கேட்கிறார். நீ ஏன் இல்லையா? அப்படியே போட்டிருக்கு, என் பிள்ளைகளை துன்பப்படுத்துறேன்னு இல்லை. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? யார? ஏசப்பாவை சொல்றாரு. என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவது, அவரை துன்பப்படுத்துவது, அவரை துன்பப்படுத்துவது, அவருடைய பிள்ளைகளை நோவ பண்ணுவது, அவரை நோக பண்ணுவது, அவருடைய பிள்ளைகளை உருவ குத்துவது, அவரை உருவ குத்துவது. நான் ஒன்றும் ரோம போர் சேவகம் கிடையாதே, நான் அவரை குத்தலையே, சிலுவையில் குத்தலையே. அவன் ஒரு தடவை தான் குத்தனான். ஆனால் நீ ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் குத்துறீங்க. அது எங்கே வருகிறது? தேவனிடத்தில் வருது. அது எங்கே வருது? எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வச்சு தான் வருவார் சந்திக்க. ஒன்றும் நன்மை செய்ய, தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க தேவன் விடுவிப்பார், நன்மை செய்வார் என்றதை நம்பாம கேட்காம மறுதலித்து விரோதமாக எழும்புகிறவர்களையும் சந்திக்க வருவார். அது என்ன முறையில் சந்திப்பாரோ எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக வருவார். அவருக்கு உண்மையிலேயே பயந்து, அவர் பார்க்குற பார்வையில் உண்மையாக பயந்து அவர் வேலைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அதற்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு நீதியும் நியாயத்தை நடப்பிக்க வருவார்.
நீதியான தீர்ப்புகளை கொடுக்க வருவார். வராமல் போகமாட்டார், வருவார். இனி ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ, ரெண்டாவது முறை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் எத்தனை ஆயிரம் பேருக்கு துன்பப்படுத்தினானோ அது எல்லாம் யாரை சேர்ந்ததாக இருக்குது? கர்த்தரை சேர்ந்ததாக இருக்கிறது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், விவரமாக பேசியிருக்கலாம், பேச மாட்டார். ஏனென்றால் சவுல் மேலே ஏராளமான குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாமே இருக்குது. அது மன்னிக்கப்படணும், மன்னிக்கப்படணும், கழுவப்படணும், கழுவப்படணும். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ரத்தன சுருக்கமாக, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற வார்த்தையை சொல்லிட்டு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்ற அடுத்த வார்த்தையை சொல்லிட்டு, அவன் கேட்டதுனால நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று கேட்குறான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ. அப்போ எங்கே போகணுன்னு சொல்கிறாரு, எங்கே போகணுன்னு சொல்கிறாரு, நீ அங்கே போன்றாரு. நீ என்ன செய்யணும் என்பது உனக்கு அங்கு சொல்லப்படும்னு சொல்கிறார். தேவன் குறித்த நாளும் வேலையும் வருது. தேவன் வந்துட்டார், சந்திக்க வந்துட்டார். சவுளை அழிக்கிறதுக்காக வரல, சவுளை ரட்சிக்கிறதுக்காக வர்றாரு, ரட்சிக்கிறதுக்காக வந்தார். அவர் குறித்த நாளில் நேரம் தவறா, அவர் தெரிந்தெடுத்த நேரம் மத்தியான நேரம். சவுளுடைய வாழ்க்கையில் அவர் தெரிந்தெடுத்த நேரம் மத்தியான நேரம். சவுல் ஒருவேளை அவன் இருந்த இடத்துலேருந்து புறப்படும் போதே அவனை காலையிலே அங்கே சந்திச்சிருக்கலாம் தேவன். இல்லை, அவருடைய இதில் எதுக்காக அந்த மத்தியான நேரத்தை அவர் தெரிந்தெடுத்தார்? மத்தியான நேரத்தை தெரிந்தெடுத்தார் என்றால் அது சரியாகத்தான் இருக்கும். பின்பு சொல்லிட்டு சொல்கிறார், அவனுடனே 7ஆம் வசனம், அவனுடனே பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தம் கேட்டும் ஒருவரும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். ஒளியை பார்த்தாங்க, ஆனால் சத்தத்தை சவுல் மட்டும்தான் கேட்டார், மற்றவங்களுக்கு என்ன செய்யலை, இல்லை. அவனுடனே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் என்று சொல்லப்படுகிறது. கேட்டும் ஒருவரும் காணாமல், சத்தம் கேட்கிறதா இங்கே போடப்பட்டிருக்குது 7ஆம் வசனத்தில். 22ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்களா? மறங்க 8ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். வாசிங்க 9ஆம் வசனம். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். எதை கண்டு? வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள் என்று. என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுடனே பேசினவர்களுடைய சத்தத்தையோ, ஏசப்பா என்கிட்ட பேசினத பக்கத்தில் இருந்த என்னோடு கூட, மற்ற குதிரையில் என்னோடு கூட வந்தவர்கள், என் உடன் வந்தவர்கள், அவங்க யாரும் என்ன செய்யலை, வெளிச்சத்தை பார்த்தாங்க, குதிரையிலேருந்து விழுறதை பார்த்தாங்க. ஆனால் அவர் என்னோடு பேசின சத்தத்தை அவர்கள் என்ன செய்யலை,
அப்போ இது என்ன சத்தமாக இருக்கும்? அவர் அந்த சடிதியாய் சம்பவித்த அந்த சம்பவமும் அந்த சம்பவத்தினால வந்த விடுதலில் வந்த சத்தத்தை தான் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று தான் அர்த்தமே தவிர, தேவனுடைய வார்த்தையை இப்போ சவுலோடு கூட தேவன் பேசின வார்த்தையை பக்கத்தில் இருந்தவர்கள் யாரும் கேட்கல. கர்த்தர் அதில் வந்த அந்த கூட்டத்தாரில் அவனோடு கூட எத்தனை பேர் வந்தார்களோ தெரியல, ஆனால் அவர்களில் சவுலம் மட்டும்தான் கர்த்தர் சந்திக்க வந்தார். சவுலம் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் சவுலம் மட்டும்தான் சந்திக்க வந்தார். அந்த தமஸ்கு பட்டணத்தில் எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம், அவங்கள சந்திக்க வரல. அல்லது வெளிப்பட்டணங்கள்லேருந்து தமஸ்கு பட்டணத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு வேறு வேறு காரியங்கள் நிமித்தமாக யாராவது அந்த பட்டணத்துக்குள்ளே வரலாம், அவர்களையும் சந்திக்க வரல. சவுலை மட்டும்தான் சந்திக்க வந்தார். சவுலை மட்டும்தான் சந்திக்க வந்தார். இப்போ 9ஆம் அதிகாரம் திருப்பிங்க. 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். இப்போ 8லேருந்து வாசிங்க. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இங்கே சந்திச்சதும் தேவன்தான், ஏசப்பா தான். சவுலை சந்திச்சதும் ஏசப்பா தான். தேவன் சந்திச்சதுனால, தேவனுடைய ஒளிப்பட்டதுனால அவன் கண்ணு 2 போயிடுச்சு. கண்ணு 2 பார்வையும் போயிருச்சு. கண் பார்வை 2 போயிருச்சு. இப்போ அவன் குருடனாக இருக்கிறான். இப்போ அவன் என்னவா இருக்கிறான்? குருடனாக இருக்கிறான். பார்வை கிடையாது. 3 நாளாக குடிக்காமலும் புசியாமலும் இருக்கிறான். ஃபாஸ்டிங் இருக்கிறார். உபவாசம் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு சொல்லிட்டாரு, நீ இந்த பட்டணத்துக்கு போன்னு சொல்லிட்டார். அவன் அந்த பட்டணத்துக்கு போயிட்டார். ஆனால் அங்கே உனக்கு செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படணும் அவன்கிட்ட சொல்லிட்டார். இப்போ சொல்லிட்டு கர்த்தர் சில நாட்கள் கழித்து 10ஆம் வசனத்தில், அனனியா என்னும் ஒரு சீஷன் ஒருவன் இருந்தான். அந்த ஏரியாவிலே, தமஸ்கு என்கிற பட்டணத்திலே, இப்போ சவுலை சந்தித்த அந்த ஏரியாவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் என்று அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அனனியாவே என்றான். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட அட்ரஸ், தெரு பேர்லாம் சொல்கிறார். தெரு பேர்லாம் சொல்லி, நீ அங்கே போ, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தவனாகிய சவுல் என்பவன் ஒருவனை தேடு. அங்கே இருக்கிறான். நீ போ, அந்த அட்ரஸில் அந்த தெருவில் போ, அவன் அங்கே இருக்கிறான். நீ போ. அவன் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். முன்னால் இப்போ இவர் ஜெபம் பண்ணுறது யாரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இப்போ அதுக்கு முன்னாடி ஏசப்பா கிடையாது, யோகோவா தேவன் மட்டும்தான் அப்படின்னு, குமாரனாகிய கிறிஸ்து கிடையாது, வார்த்தையாகிய தேவன் கிடையாதுங்கிறதுல இருந்தார். இப்போ வார்த்தையாகிய தேவனை சந்திச்சிட்டார். ஒளியாகிய தேவனை, வெளிச்சமாகிய தேவனை, மெய்யான தேவனை சந்திச்சிட்டார். மெய்யான தேவன் இவரை சந்திச்சிட்டாரு. இப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உபவாசம் இருக்கிறார் என்றார். ஆனால் அவருக்கு பார்வை கிடையாது. இப்போ பார்வை கிடையாது. இப்போ சொல்கிறாரு, என்னை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். 12ஆம் வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். பாருங்க,
அங்கே 3 நாள் அங்கே பார்வை கர்த்தர் எடுத்துட்டார். இங்கே பார்வையை எடுத்துட்டார். இப்போ அவனுக்கு பரிசுத்த கண்களை கொடுப்பதற்காக பாவ கண்களை இனி கொடுக்காதபடி, கரைப்பட்ட கண்களை அவனுக்கு கொடுக்காதபடி, களிம்புள்ள கண்கள் அவனுக்கு இராதபடி கர்த்தராலே பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்தமாக்கப்பட்ட கண்களை அவனுக்கு கொடுக்கணும் என்பது தேவ விருப்பம். உன்னதமானவரை அவன் தரிசிக்கணும். கர்த்தர் கொடுக்குற அநேக காரியங்களை அவன் தரிசிக்கணும். கர்த்தர் கொடுக்கறத தரிசிக்கணும். கர்த்தர் காண்பிக்கிறத அவன் பார்க்கணும். பிறகு வேதத்தினுடைய பரிசுத்த எழுத்துக்களை அவன் படிக்கணும். அதிலிருந்து சத்தியத்தை தேவனுடைய வார்த்தையை அவன் எடுத்துரைக்கணும். ஜனங்களுக்கு எடுத்துரைக்கணும். இன்னும் அநேக காரியங்களை உள்ளடக்கித்தான் இந்த கண்ணை பரிசுத்தமாக்கும்படி, வெளிச்சமாக்கும்படி, வெளிச்சமாகிய தேவன் அவனுக்கு மிகையான வெளிச்சத்தை கண்களிலே கொடுக்கும்படி. 12ஆம் வசனத்தை நான் திரும்ப படிக்கிறேன். என்ன? அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான். யார் கொடுத்துருக்கணும்? கர்த்தர் தான் அவனுக்கு கொடுத்துட்டு, கர்த்தர் தான் இங்கே வந்து அந்த அனனியாவுக்கே வந்து சொல்கிறார், உன் பேரை அங்கே சொல்லியிருக்கிறான்ப்பா, உன் பேரை அவனுக்கு நினைவுபடுத்தியிருக்கிற இந்த பேருன்னு, நீ இப்படி பட்டவன்னு காமிச்சிருக்கிற, நீ எப்படி இருப்பேன்னு அவருக்கு காமிச்சிருக்கிறன்னு. அனனியா எப்படி இருப்பாருன்னு காமிச்சிருக்கிறாரு. அனனியானும் பேரும் சொல்லியிருக்கிறார். என்ன? உன்னை எல்லாம் அங்கே காமிச்சிருக்கிறேன்ப்பா, சொல்லியிருக்கிறேன் எல்லாமே உனக்கு சொல்லப்படும்னு முதல்ல சொல்லிட்டார். சவுலை சந்திக்கும் போதே நீ பட்டணத்துக்கு போ, உனக்கு மற்றவைகள் எல்லாம் உனக்கு சொல்லப்படும், நீ செய்ய வேண்டியது என்ன என்று அங்கே உனக்கு சொல்லப்படும் என்பதை அனனியா மூலமாக கர்த்தர் வெளிப்பட்டு அனனியாவினிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி, இந்த அனனியாவுக்கு இந்த சவுலை நல்லா தெரியும். இந்த சவுலுடைய நடந்த காரியங்கள், இவன் இஸ்ரவேலில் இங்கே யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நடப்பித்த காரியங்கள் எல்லாம் அனனியா சேர்ந்த மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பொல்லாதவன் என்று. அவர்கள் கண்டதெல்லாம் பொல்லாதவன், தீமை செய்கிறவன், தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறவன், அடிக்கிறவன் என்று சொல்லி தான் தெரியும். எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் கர்த்தர் சந்தித்ததோ இப்படிப்பட்டவனை சந்திச்சிருக்கிறாரு, இப்படிப்பட்டவனை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, இப்படிப்பட்டவனை குறித்து கர்த்தர் சொல்கிறாருன்னும் போது அவங்களுக்கு இது என்ன கர்த்தர் செய்கிற நன்மன், கர்த்தர் நல்லவர் தானே, இப்படிப்பட்ட நல்லவனை தானே தேர்ந்தெடுத்துக்கணும் இல்லையா? கர்த்தர் நல்லவனை தானே தேர்ந்தெடுக்கணும். நம்ம நல்லவங்க நம்மளை தேர்ந்தெடுத்தாரு இல்லையா? நம்ம எல்லாரும் என்னென்ன வழியில் இருந்தோமோ, எதில் இருந்தோமோ, எந்த கடவுள் அல்லாத இதை கும்பிட்டுட்டு கிடந்தோமோ, ஆனால் நல்லவங்களாக இருந்தோம், பரிசுத்தர்களாக இருந்தோம், சுத்தர்களாக இருந்தோம், யாருக்கும் எந்த மனநோவும் எந்த கஷ்டத்தையும் உண்டு பண்ணாதவங்களும், தப்பு செய்யாதவங்களும், தீமை செய்யாதவங்களுமா இருந்தோம். நம்மளை பார்த்துட்டு இவ்வளோ நல்லவங்க தோறுகிறாங்களேன்னு நம்மளை வந்து தெரிந்து கொண்டார், நம்ம ரட்சித்தார் நம்ம இல்லையா? ஐயோ இந்த அம்மா எவ்வளோ நல்லவங்க, இவங்க பேசுனாங்கன்னா இதுலேருந்து கீதமாக வாயிலேருந்து வரும், இதுலேருந்து நல்ல வார்த்தைகளாக அப்படியே கேட்குறவங்க மெய்மறந்து உட்காந்துருப்பாங்க, இன்னும் நல்லா பேசட்டும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த ஐயா பேசுனா மெய்மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு உட்காந்துருப்பாங்க. ஒரு பூச்சி புழுவுக்கு கூட அவங்க ஒரு தீமை செஞ்சது கிடையாது. காற்றுல வர்ற தூசி கூட அவங்க மேலே படாதபடி பரிசுத்தமாக காத்துக்குவாங்க. இப்படிப்பட்ட நல்லவங்களை நான் பார்க்காம இருந்திருக்கிறேன்னு நம்மளை ரட்சித்தாரு? இல்லவே இல்லை. இங்கே சொல்லப்படுது, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். 13ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ சொல்றாரு பாருங்க, நீங்கள் சொல்கிற ஆள் மோசமானவனாச்சே, பொல்லாதவன்
ஆயிடுச்சு, இவனை குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேனே என்று சொல்கிறார். 14. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இப்போ இவ்வளோ சொல்கிறார், இவ்வளோ விஷயத்த சொல்கிறார். இப்போ இது நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட ஒருத்தர் அப்படி பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அதுக்கு அடுத்த பதில் அதுதான். தேவன் சொல்கிற பதிலுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தேவன் சொல்கிற பதிலுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய நாளும் அவருடைய தெரிந்தெடுப்பும் அவர் முன் குறிக்கிறதும் அவருக்காக அவருடையவர்கள் என்று இருக்கிறவர்களை குறித்து அவர் தேர்ந்தெடுக்கிற விதமே வித்தியாசம். மனுஷரால் கணிக்க முடியாதவர்களாய் இருப்பார்கள், மனுஷரால் நிதானிக்க முடியாதவர்களாய் இருப்பார்கள். அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். இவங்க சொல்கிறாங்க அவன் இப்படிப்பட்டவனாச்சே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் அதற்கு வேறு எதுவுமே, நீ போன்றார் கர்த்தர். அதற்கு கர்த்தர், நீ போ, முதல்ல சொல்கிற வேலை செய், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும். பாருங்க என்னென்ன கேட்ட புறஜாதிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவரை குறித்து தெரியாதவங்க, ஆண்டவரை குறித்து தெரியாதவங்க. அடுத்தது ராஜாக்கள். ராஜாக்கள்னால் தெரியும் இல்லையா, பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க. அப்புறம் இஸ்ரவேல் புத்திரர். 3 கேட்டகரி, 3 இருக்குது. இதில் எல்லாம் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ நல்லவர் தானே ஆண்டவரே, இவனை ஏன் தெரிந்து கொண்டீங்கன்னு தான் அவர் கேட்குறார். ஆண்டவரே நீங்கள் நல்லவங்க, ஒரு நல்லவனை தெரிந்தெடுத்திருக்கலாமே, நீங்கள் ஏன் இவனை தெரிந்து கொண்டீங்கன்ற மாதிரி. 16ஆம் வசனம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போ எல்லாமே என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? இங்கே எல்லாரும் சொல்கிறாங்களே தலையெழுத்து என்னவோ அதுதான் நடக்கும், தலையில் எழுதி வச்சிருக்குதேன்னு சொல்கிறாங்களே, அதை தான் இப்படி மாற்றி சொல்கிறாங்க, வேற மாதிரி கொஞ்சம் திருச்சி சொல்கிறாங்க. தேவன் தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து அவர் தன்னுடைய ஆதீனத்தில் எழுதி வைத்திருக்கிற எழுத்தின்படி பூமியிலே அவராலே சம்பவிக்குது. அவராலே என்னவா இருக்கு? சம்பவிக்குது. அனலாக இருந்தால் நல்லது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னு போய் பாருங்கள். அனலும் இல்லை குளிரும் இல்லை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அனலாக இருப்பது நல்லது. தேவனுக்குள்ள அனலாக இருப்பது நல்லது. 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். அவருக்கு 3 காரியங்கள் நடக்குது. ஒன்று, பார்வையடைகிறார், கர்த்தரால் பார்வையடைகிறார். 2 கண்களும் அவருக்கு கர்த்தராலே பரிசுத்த புது கண்களாக அவருக்கு கிடைக்குது. 2 கண்லையும் புது கண்ணாக அவருக்கு கிடைக்குது. அடுத்தது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர் மேலே வந்து இறங்குது. ஆவியானவருடைய அபிஷேகம் அவர் மேலே இறங்குது. அடுத்தது
முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். இந்த பெரிய நன்மை அவருக்கு கிடைக்குது. பெரிய நன்மை கிடைக்குது. இதை கேள்விப்பட ஆரம்பித்தவர்கள் இப்போ அனனியா என்பவர் அவர் மட்டும் இருந்திருக்க மாட்டார். ஒரு குடும்பஸ்தரா அல்லது பேச்சுலரா நமக்கு தெரியல. ஆனால் அவரோடு சேர்ந்து ஊழியம் பண்ணுகிறவர்கள் கட்டாயம் இருந்திருப்பார்கள் இல்லையா? எங்கே ஐயா போகிறீங்க, எங்கே போட்டு போகிறீங்க, எந்த இடத்துக்கு போகிறீங்க, இந்த மாதிரி கர்த்தர் சவுலை சந்திச்சிருக்கிறாரு, போய் சொல்லு, நல்லா ஒரு தடவை 2 தடவை கேட்டுருங்க, கர்த்தர் அவனை தான் சொல்லியிருக்கிறாரா, அவன் அட்ரஸுக்கு தான் போக சொல்லியிருக்கிறாரா, சரியாக கேளுங்க, உங்கள் கழுத்தை பூச்சி நெரிச்சு பூச்சிக்க போகிறான், சரியாக கேட்டுக்குங்க அன்னு எல்லாம் இவருக்கு சந்தேகத்தை கிளப்பியிருப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தர் சொன்னதை நம்பி இந்த ஊழியக்கார் போகிறார். போய் அப்போ அதை கேள்விப்பட்டவங்களாம் யோசித்திருப்பாங்களா, கர்த்தர் இவனையா தெரிந்து கொண்டார், இவனையா தெரிந்து கொண்டார், வேறு யாருமே இல்லையா அவருக்கு, இவனையா தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. வேதத்தில் பவுல் தான் அதிக நிருபங்களை எழுதினவர். பைபிளில் பவுல் தான் எழுதினவர். அதிக பாஷைகளை தெரிந்தவர், அதிக மொழிகளை, முதலாவது தேவ மொழி, அதுக்கு பிறகு அவர் அநேக பாஷைகளை தெரிந்தவர், எழுதவும் தெரிந்தவர், பேசவும் தெரிந்தவர். எழுதவும் தெரிந்தவர். சிலருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அதே சரியாக பேச தெரியாமல் கொச்சையாக பேசுவோம், சரியாக தெரியாது. அவருடைய பாஷையில், எபிரேய பாஷை எல்லாமே உன்னதமான தேவனுடைய பாஷை மட்டும் இல்லாமல் அநேக பாஷைகளை, அப்படின்னா நிறைய பாஷைகள், 10க்கும் மேற்பட்ட பாஷைகளை அவர் கற்றுக்கொண்டவர், தெரிந்தவர். அநேக பாஷைகளை தெரிந்தவர், பேசக்கூடியவர், படித்தவர், பாண்டியத்தம் பண்ணினவர், எல்லாவற்றிலும் பண்ணினவர். 19ஆம் வசனம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி கர்த்தர் அவரை ரட்சித்த நிமித்தம் நாளிலிருந்து கர்த்தர் அவருக்கு பார்வை கிடைக்கும்படி செஞ்சு, பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனை கிடைக்கும்படி செய்து, ஆவியானவராலே நிரப்பப்படும்படி செய்து, முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவுடன் கொஞ்ச நாள் கழித்தவுடன், கொஞ்ச நாள் சில நாள் கழித்த பிறகு சொல்லப்படுகிறது, போஜனம் பண்ணின பின்பு, கர்த்தருடைய வார்த்தையின் அப்பத்தினாலே பலப்பட்ட பிறகு, வார்த்தையினாலே பலப்பட்ட பின்பு, தாமதமின்றி, என்ன இன்றி, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாராம். தாமதம் இல்லாமல், என்ன இல்லாமல், தாமதம் இல்லாமல் கர்த்தர் தான் மெய்யான தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 21ஆம் வசனம். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, பாருங்க, கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவன் யாரு, எப்படிப்பட்டவன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே, இவன் எப்படி வாதாடுவான், வாக்கு பண்ணுவான், எவ்வளவு தர்க்கம் பண்ணுவான், எவ்வளவு இது பண்ணுவான், வம்பு பண்ணுவான், எவ்வளோ பிரச்சனை பண்ணுவான், இவன் அவனா இது. அதுதான் கர்த்தர். நீங்கள நானும் பண்ண முடியுமா? நமக்கு நாமே பண்ணிக்க முடியுமா? பண்ணவே முடியாது இல்லையா? நம்ம வாயை நம்ம அடக்க முடியுதா? இல்லையே. நம்ம நாக்கை அடக்க முடியுதா? இன்றைக்கி பேசுகிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு என்னென்ன பேச போகிறீங்களோ நமக்கு தெரியாது. அடக்க போகிறீங்களா? அடங்காததா இருக்குது. இது அடங்காததா இருக்குது. இந்த குகைக்குள்ளே இருக்கிறது அடங்காததா இருக்குது. ஒரு குகை மாதிரி தான் இருக்குது வாயை திறந்தா. ஆமாம், இன்னும் நல்லா திறந்து பாருங்கள், லைட் அடித்து இதுக்குள்ளே ஒரு குழி போகும், இதுக்கு உள்ளே ஒரு பெரிய குழி போகும். வேணா பாருங்க, ஒரு குழி போகும் உள்ள, பாப்பாரு, குழி போகும், உள்ளே போகும். அதுக்குள்ளே ஒரு சின்ன குட்டி நாக்கு ஒன்று எட்டி பார்த்துன்னு இருக்கும், தூங்கிக்கின்னு குட்டி பார்த்துன்னு இருக்கும். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக பேசலைன்னா இது பிரேத குழி.
இந்த தொண்டைக்குழியில் சரியாக பேசலைன்னா இது பேர் பிரேத குழி. என்ன குழி? குழி. பணம்தான் இருக்கும் இது உள்ள. பிரேத குழியில் என்னது? பணம்தான் அதில் இருக்கிறது தான் பிரேத குழி. பைபிளில் போடப்பட்டிருக்கு, சங்கீதங்களில் போடப்பட்டிருக்கு, பிரேத குழியாக இருக்கணும், பிரேத குழியாக இருக்கும். சரியாக பேசலைன்னா பிரேத குழியிலேருந்து சாத்தான் தான் பேசுவான், சாத்தான் தான் பேசுவான். அப்போ கேட்டவர்களாலே ஆச்சரியப்பட்டு எருசலேமிலே 21ஆம் வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். அவங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட மாதிரி இவன் ஆக்ட் பண்ணி, கர்த்தருடைய தரிசனத்தை கண்ட மாதிரி இவன் ஆக்ட் பண்ணி, கர்த்தரையே இவன் ஏமாற்றி நம்மளை பிடிச்சிட்டு போக வந்திருக்கிறான். நம்ம எல்லாரும் எங்கெங்கெல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறோம், என்னென்னலாம் பண்ணுறோன்றதெல்லாம் எல்லாம் அறியறதுக்கு கொள்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் இப்படி ஒரு வேஷத்தை எடுத்து வந்திருக்கிறான்ற பயமும் நிறைய பேருக்கு இருக்குங்க. அப்படி ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்குது. இது உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டானா? உண்மையிலேயே கர்த்தர் இவனை சந்திச்சாரா? கர்த்தர் இவனை சந்திச்சாரா? இவங்கிட்ட கர்த்தர் சொன்னாரா, என்னத்தை ஏன் துன்பப்படுத்துறேன்னு கேட்டாரா? இந்த அநியனியாவும் ஆமான்றானே இந்த ஆள் அப்படின்னு அவரை என்ன சொல்லி திட்டினாங்களோ தெரில. எல்லாருக்கும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு, கொஞ்ச காலகட்டங்களுக்கு ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பதற்கு. அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான தாசன் என்பதை நம்புவதற்கு கொஞ்சம் காலகட்டங்கள் ஆயிருக்கு, கொஞ்சம் காலகட்டங்கள் ஆயிருக்கு. பாருங்க, வாசிங்க. சவுல் கேட்டபொழுது தொழுது கொள்ளுகிறவர்கள் நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆரம்பிச்சிட்டாங்க, வழக்கமாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணணும்? அவனை கொலை பண்ணணும். யாரை? சவுலை. என்ன செய்யணும்? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே வேலையை தான் கடைப்பிடிக்கிறாங்க. சாத்தான் கூட்டமும் அதாக தான் கடைப்பிடிக்குது இன்னையிலேருந்து. எப்படியாவது சாக மாட்டானா, எப்படியாவது செத்துற மாட்டானா, எப்படியாவது செத்துற மாட்டானா, இவனுக்கு சாவு வராத, நம்ம சொல்லியாவது சாவு வராத, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னாலாவது சாவு வராதா என்று சொல்லி சிலர் அதை வேறு விதமான முறையில் கொலை செய்ய வேண்டும் என்று, மாம்சீக முறையில் கொலை செய்ய வேண்டும் என்று. சிலர் மந்திரத்தில் கொலை செய்யணும், சிலர் தந்திரத்தில் கொலை செய்யணும், சிலர் வஞ்சகத்தில் கொலை செய்யணும், சிலர் மாந்திரிகத்தில் கொலை செய்யணும், சிலர் செய்வினையில் கொலை செய்யணும். எல்லா விதங்களிலும் கொலை செய்யணும். ஒரு கண்ணை கொலை செய்யணும். இதுதான் அவர்களுடைய 24 மணி நேரம் நினைவுகளும் எண்ணங்களும், அவங்களுடைய ஆசையும், அவங்களுடைய கொடூர விருப்பங்களும். இங்க பாருங்க, 24ஆம் வசனம். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. சவுலுக்கு தெரிய வருது, ஆஹா கொலை செய்ய பண்றாங்க. எல்லாமே அவருக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். கூடையில வச்சு முடிய வர இறக்கி விட்டுட்டாங்க. அந்த பக்கமா, கோட்டைக்கு அந்த பக்கமா இறக்கி விட்டுட்டாங்க. இவங்க வெளியில காவல் காத்துனுங்கிறாங்க. அவர் கூட வழியா எப்பயோ போயிட்டாரு. கூட வழியா எப்போ தப்பிச்சு, இப்போ கூடையில் ஒருத்தரை வைக்கணும்னா அந்த கூடை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு கூடையில் நம்ம ஏறி உட்காந்தா கூரை புழுக்குன்னு உடஞ்சிரும். காலையே கையை விட்டால கூடை உடஞ்சிரும். மூங்கில் கூடையாக இருக்கணும்னு வச்சுங்க. உடையாத ஒரு கூடை
உடஞ்சிடும். அதுலேயும் ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் எப்படினாலும் 75 கிலோ இருப்பார். 75 கிலோ அதில் வச்சா என்ன ஆகும்? உடையும் ஒன்று. சரி, அது ஸ்ட்ராங்காகவே இருக்குது, அது தேவ கிருபையில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதோ ஒன்று அதை கைத்தை கட்டி இறக்கி விடணும்னா, இறக்கி அந்த ஒரு மதில் சவுத்துக்கு அந்த பக்கத்தில் இறக்கி விடணும், பெரிய கோட்டை சவுத்துக்கு அந்த பக்கத்தில் இறக்கி விடணும். அப்படின்னா தூக்குறது யாரு? இல்லையா? கீழே ஒரு தொடப்பம் இருக்குது, அதை குனியை எடுக்கும் போது அப்படியே பிடிச்சிக்கிச்சு. சிலருக்கு பிடிச்சிக்குது. தொடப்பத்துக்கு எதுவும் சுளுக்கு பிடிக்கல. இல்லை, ஒருத்தர் யாரோ 2 போடணும்னு எடுக்க போகும்போது அங்கே பிடிச்சிக்குது, அங்கே பிடிச்சிக்குது. ஏதோ ஒரு பொருள் சமைக்க போகும்போது அங்கே பிடிச்சிக்குது, அங்கே ஏற்கனவே பிடிச்சிருக்குது சாத்தான், அப்புறம் பிடிச்சிக்குது, நல்லாவே பிடிச்சிக்குது. பிடிச்ச உடனே என்ன பண்ண முடியல, குனியும் முடியல, நவரும் முடியல. அப்படி மெதுவாக நவுண்டு ஐடாக்ஸ் பக்கம் வந்துடுறாங்க, இந்த பக்கம் வந்துடுறாங்க, இந்த சைடு வந்துடுறாங்க. அது போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ? ஒரு ஆளை தூக்கணுன்னா 3-4 பேர் சேர்ந்து, அவங்க எத்தனை பேர் தூக்குனாங்களோ தேவனுடைய பிள்ளைங்க, அவரை தூக்கி தேவ பலத்தினால தூக்கி அந்த கூடையில் வச்சு இறக்கணுன்னா கூடையோட கயிறோடு சேர்ந்து இவங்களும் போய் உழுந்துட வேண்டியது. சிலர் உழுந்துட வேண்டியிருக்கு. இல்லை, விட்டுட்டாங்க அவரை, சரியாக பிடிக்க முடியாமல் கூடையிலேருந்து விட்டுட்டாங்க அவரை. என்ன ஆகும்? அவர் கூடைக்குள்ளே இருக்கிறவர் கூட உள்ள வச்சு அவரை மூடிட்டாங்க. இவனுங்க சரியா தூக்குவானுங்களா, இறக்கி விடுவானுங்களா, போட்டுருவானுங்களான்னு அவருக்கும் அந்த இருக்கும் உள்ளத்தில். ஆனால் எதுவும் நேர்ந்துராதபடி, கூடையும் பிச்சிக்காதபடி, கூடையினுடைய பிடியும் பிச்சிக்காதபடி, கயிறும் அருந்துராதபடி, தூக்கி கொண்டு போய் இறக்குறவங்களுக்கும் பலன் இல்லாதபடி போயிடாதபடி எல்லா பலனையும் கிருபையும் தேவன் கட்டளையிட்டு அவங்க கண்களை மறைத்து இல்லை, எவனோ ஒருத்தன் பார்த்துட்டாங்கன்னா கூடையோட இவரை போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓட்டாங்கன்னா இல்லையா? எப்படி வேணாலும் நடக்கலாமே. ஆனால் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் தப்ப வைத்து அவருக்கு நன்மை செய்தார். அவர் ஜீவனை தப்ப பண்ணார், அவர் ஜீவனை காத்தார், ஜீவனை தப்ப பண்ணார். தப்ப பண்ணி அங்கே கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போய் சேர்த்து தப்பிச்சு போயிட்டார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தப்பிச்சு போயிட்டார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, நம் முன்னாடியே வாழ்ந்த ஒரு மனிதன், இப்போ கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு மனிதனாக அப்படியே அவர் நடந்த சுபாவத்துக்கும் அதை அப்படியே தலைகீழாக கர்த்தர் நன்மைக்கேற்ற விதமாக மாற்றி அமைச்சிட்டாரே. அவர்தான் இன்னைக்கும், அவர்தான் என்னைக்கும், அவர்தான் என்றென்றைக்கும், அவர்தான் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர்தான் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர்தான் தம்முடைய வார்த்தையில் தவறாதவராய் இருக்கிறார். அவர் குறித்த நாளில் சவுலை சந்திக்க வந்துட்டார், பவுலா மாத்த. அவரவருக்கு குறித்த நாளில் அவர் வந்துடுவார். அவரவருக்கு தேவன் குறித்த நாளில் தேவன் வருவார். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வருவார், தம்முடைய வாக்கை நிறைவேற்ற வருவார், தம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற வருவார், தம்முடைய நன்மையை நிறைவேற்ற வருவார், தாம் வாக்களித்த சுகத்தை கொடுக்க வருவார், தாம் வாக்களித்த விடுதலையை கொடுக்க வருவார், தாம் வாக்களித்த ரட்சிப்பை கொடுக்க வருவார். என்னென்ன நன்மையான ஈவுகளை சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் வருவார். அவர் வரும் வேளையை அவர் ஒருவரே அறிவார். அவர் வராமல் இருக்க போவதே இல்லை. அவர் நன்மை செய்யாமல் இருக்க போவதே இல்லை. அவர் நன்மை செய்தே தீருவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆராதனை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆராதனை. என்ன ஞாபகம் இல்லைன்றீங்களே, நன்றிங்களே. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த நாளிலும் வேளிலும் நீர் எண்ணினபடி, நீர் விரும்பினபடி
நீர் ஆண்டவரே நியமித்தபடி, நீர் காண்கிறபடி, நீர் குறித்திருக்கிறபடி, நீர் எழுதியிருக்கிறபடி உம்முடைய நாமம் இவ்வண்ணமாக மகிமைப்பட வேண்டும் என்று நீர் வைத்தபடி உம்முடைய நாமம் மகிமைப்பட்ட மேலான கிருபைகளுக்காய் சர்வ மகிமையின் தேவனே, சர்வ கணத்துக்கும் துதி சோத்திரத்துக்கும் நீர் ஒருவரை பாத்திரரே. உமக்கே கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் பல கோடி மடங்காய் நீர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்றபடியே எங்கள் நல்லவரும் நன்மை செய்கிறவர் நீர் நன்மை செய்து என்னென்ன நன்மையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலான நன்மைகளும் கேட்க மறந்த நன்மைகளாலே நிரப்பி எங்கள் ஒவ்வொருடைய ஜீவன்களையும் கண்மணியாய் காத்து, ஒவ்வொருடைய சுதந்திரத்தையும் கண்மணியாய் காத்து, ஒவ்வொருடைய வழிகளையும் பரிசுத்த வழிகளாக கண்மணிகளாக நீர் காத்து கண்மணி போல காத்தருள்வீராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.